சிவகங்கை அருகே அமைக்கப்படாத சாலைக்கு 4.5 கோடி கணக்கு காட்டி போர்டு வைத்துள்ள சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் வரும் நகைச்சுவையைப் போல 4.5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டதாக அரசு வைத்திருக்கும் அறிவிப்பு பலகையால் வானத்துக்கும் பூமிக்கும் புதிய சாலையை பொதுமக்கள் தேடி வருகின்றனர். காளையார்கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட இளந்தமங்கலம் கிராமத்தில் சுமார் 120 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தின் வழியாக சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு நாட்டரசன் கோட்டை பாகனேரி இணைப்பு சாலை செல்கிறது. இந்த சாலை கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்கப்பட்டு சேதமடைந்து காணப்பட்டதால் புதிய சாலை அமைத்து தரக்கோரி இளந்தமங்கலம் கிராம மக்கள் மட்டுமல்லாது சானாக்குளம், மாங்காட்டுப்பட்டி, தேக்கிப்பட்டி, பாகனேரி உள்ளிட்ட 5 கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் 4,26,672 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சாலை அமைக்கும் பணியும் துவங்கப்பட்டது. ஏற்கனவே போடப்பட்டிருந்த தார் சாலையை அகற்றிவிட்டு அதன் மேல் புதிய தார் சாலை அமைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு பழைய சாலை தோண்டி எடுக்கப்பட்டது. இதனையடுத்து புதிய சாலை அமைக்கும் பணிகள் ஏதும் நடைபெறாத நிலையில் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பணி முடிவடைந்ததாக அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டது. இதனால் 4.5 கோடி ரூபாய் எங்கே போனது என்று தெரியாமலும் புதிய சாலையை காணாமலும் பொதுமக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். தொடர்ந்து தோண்டப்பட்ட சாலையில் பயணிக்க முடியாமல் கிராம மக்கள் விதியே என்று வேதனையை அனுபவித்து வருகின்றனர். சேதமடைந்த சாலையில் மாணவர்கள், பொதுமக்கள் நடக்க முடியாமலும் வாகனங்கள் செல்ல முடியாமலும் இன்னலை சந்தித்து வருகின்றனர். தோண்டி கிடக்கும் சாலையில் செல்லும் வாகனங்கள் பஞ்சர் ஆவதும், மிதிவண்டியில் செல்லும் மாணவ மாணவிகள் சாலைகளில் விழுந்து காயமடைவதும் தினம்தோறும் நடந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் அவசரத்திற்கு கூட ஆம்புலன்ஸ் வர மறுப்பதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தனர். இங்கேருந்து பானேரி போக வேண்டிய பிள்ளைய பூரா ஒரு நாளைக்கு சைக்கிள் ஓட்டி வச்சுக்கன்னா மறுநாள் பஞ்சர். அன்னைக்கு அந்த பிள்ளைய பள்ளிக்கூடம் போக முடியுதில்ல. வண்டி இருக்கிறவங்க குட்டியை கொண்டே விடுறாங்க, அந்த வண்டியும் ஒரு நாளைக்கு பஞ்சர் ஆகிடுது. இதனால இந்த ஆம்புலன்ஸோட இப்போ ஒரு கிட்டன்ஸில் ஒரு பிள்ளைக்கு ரொம்ப முடியலைன்னு சொல்லி ஃபோன் அடிச்சதுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கு பிற்பாடு காளையார்மங்கலத்துலேருந்து அனுப்பி வந்திருந்தாங்க. அதனால இந்த ரோடுனால எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த ரோடையும் பேத்து போட்டுவிட்டு இப்போ 6 மாசமா திரும்பி கூட பார்க்கல. இப்பிரச்சனை குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் இப்பகுதி மக்கள் பல முறை புகார் மனு அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். எங்கள் சாலையை பார்த்தீங்கன்னா 2024 4 கோடியே 26 லட்சத்துக்கு போர்டு வச்சுருக்காங்க. ஆரம்பிச்சது டேட். ஆனால் முடிஞ்ச டேட் வந்து 6வது மாதத்துலேயே முடிஞ்சு போச்சு. ஆனால் ரோட்டை நோண்டி போட்டாக இது வரைக்கும் போடவே இல்லை. அப்படியே கிடக்கும். எங்களுக்கு வாழ்வாதாரம் ஃபுல்லாக பாதிக்குது. குழந்தைங்க பள்ளிக்கூடம் படிக்க போக முடியல, காலேஜ் பிள்ளைய போக முடியலை, ஒரு 108 கூட வர முடியலை. ஆம்புலன்ஸ் வந்தாலும் அங்கே ஒக்கூருக்கு வாங்க, இல்லைன்னா காளையார்மங்கலம் வாங்க, நாங்கள் போகிறோம், இங்கே வரமாட்டோமுங்க உங்கள் ஊருக்கு அப்படின்னு ஒரு ஆட்டோவை கேட்டால் கூட ஒரு அர்ஜென்ட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது. தயவுசெய்து தமிழக அரசு மனசார எங்களுக்கு இந்த ரோடை போட்டு கொடுக்கணும். இதனையடுத்து மாவட்ட திட்ட முகமை இயக்குநரை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு ஒப்பந்ததாரர் சரிவர செயல்படவில்லை என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், திட்ட செலவில் 1% அளவிற்கு அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாகவும், விரைவில் பணியை துவக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் சரவணராஜாவுடன் கலைமாமணி நந்தகுமார்.